இருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த நல்ல வழிக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்களை நன்றிகளை எடுக்கிறோம். கர்த்தரை பேசும் வார்த்தையில ஜீவனும் வல்லமை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள் வல்லமையோடு புறப்பட்டு வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு தெரியும். இனி சீக்கிரத்தில் சம்பவிக்கிற காரியங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அதை அப்போஸ்தலனாகிய யோவான் ஐயாவுக்கு பத்மு தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, உபத்திரவத்தின் கொடிய சூழ்நிலையில அந்த முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக யூதத்தில் இருந்த யூத கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிந்தது நிமித்தமாக பலவிதமான உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தராகிய தேவன் பத்மு தீவில் இருந்த அந்த யோவான் ஐயாவுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சபைகளை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் பேசி சொல்லிக் கொடுத்த அந்த அதிகாரம் தான் இப்போ நம்ம படித்ததான வசனம். இந்த வசனத்தை பார்க்கும்போது எபேசு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இருக்கிறதான துருக்கி தேசம் தான் இன்றைக்கு இருக்கிற ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிறதான சிறிய ஆசியா என்று சொல்லக்கூடியதான பகுதி தான் இன்னைக்கு துருக்கியுடைய அண்டர்ல இருக்கு. துருக்கி நாடு என்று சொல்ல அழைக்கப்படுகிற அந்த தேசத்துல இருந்த ஒரு சபை தான் எபேசு சபை. கர்த்தர் 7 சபைகளை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த 7 சபைகளுக்குரிய செய்திகள் கர்த்தர் பேசியிருக்கிறார். 7 என்று சொன்னால் பரிபூரணம். உலகத்துல அநேக சபைகள், ஆயிரக்கணக்கான சபைகள், இன்னைக்கு பல கோடிக்கணக்கான சபைகள் உலகமெங்கும் இருக்கிறது உண்மைத்தான். ஆனாலும் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் இருந்த போதும் ஆயிரக்கணக்கான சபைக்கும் செய்தி ஆண்டவர் சொல்லவில்லை. அதுல முக்கியமான ஒரு 7 காமனாக, ஒரு ஜெனரலாக, ஒரு பரிபூரணமாக இருக்கிறப்பட்ட 7 சபையை தெரிந்தெடுத்து அன்று 7 விதமான பிரச்சனைகள் சபைகளுக்குள் இருக்கிறது. ஒரு பெயர்களாக கர்த்தர் பேசி, முதலாவது சபை எபேசு சபையை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கும் போது அதுல பேசி அநேக காரியங்களை கர்த்தர் பேசுறாரு. கடைசியா ஒரு காரியத்தை பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி கர்த்தர் முதலாவது பேசுறார். அப்படி என்று சொன்னால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு சபை என்று சொல்லும்போது மிக முக்கியமானவர் யார் அப்படின்னா, நம்ம அநேக நேரங்களில் நினைப்போம் ஒரு சர்ச் என்று சொன்னா மிக முக்கியமானவர் தேவன். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த காலங்களில் நம்ம நினைக்கிறோம் ஒரு சபை என்று சொன்னால் மிக முக்கியமானவங்க யாரு, பாஸ்டர் என்று சொல்லி நினைக்கிறோம். தவறு கிடையாது, பாஸ்டர் முக்கியமானவர் தான். ஆனால் பாஸ்டரை காட்டிலும் முக்கியமானவர் யார் என்று சொன்னால் ஆவியானவர். ஏனென்று சொன்னா இங்க சொல்லல சபைகளுக்கு ஆவியானவர், பாஸ்டர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லல. பாஸ்டர் உள்ளிருக்கிற ஆவியானவர் தான் முக்கியமானவர் இங்க. அப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய சபையில் பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லப்படுகிறவர்கள் கூட அநேகர் ஆவியினால் நடத்தப்படாமல் தன்னுடைய ஓனான ஐடியாக்களை, ஓனான சிந்தனையை வைத்து என்ன செய்யறாங்க, ஜனங்களுக்கு போதிக்கிறதுனால தான் இன்னைக்கு விசுவாசிகள் பால் குடிக்கிறவர்களாய்த்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. கேட்டா நீ எத்தனை வருஷம் ஆண்டவரோடு இருக்கிறாய் என்று கேட்டா சொல்லுவாங்க, 30 வருடம் நான் என்ன செய்யறேன், நான் சபை விசுவாசியா இருக்கிறேன், 30 வருஷமா நான் சர்ச்சுக்கு வரேன், நான் 25 வருஷமா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், எத்தனை ஆத்துமாக்களை நீங்க ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தினீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, இல்லை நான் இயேசுவுக்காக ஒருத்தரை கூட நான் என்ன செய்ததில்லை, சம்பாதித்தது கிடையாது. இயேசுவுக்காக நான் ஒரு ஆத்மாவை கூட நான் சபைக்கு அழைத்து வந்ததும் கிடையாது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் காரணமாக இருந்ததும் இல்லை என்று சொல்லி கூச்சமில்லாமல் சொல்லுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். கடந்த நாளில் பஹ்ரைன் தேசத்தில் ஒரு சகோதரரை நான் பார்த்தேன். இப்போ கேம்பு ஊழியத்துக்கு நாங்கள் போகிற வழக்கத்தின்படி ஒருத்தரை பார்த்தேன். பார்க்கும்போது 60 வயதான ஒரு சகோதரர் இங்கே வேலை செய்கிறாங்க. ஒரு தகப்பனுடைய வயது உண்டு. அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரியாக அவரோடு கூட அநேக காரியங்களை பேசி கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பேசும்போது சொன்னார், நான் இயேசுவை எனக்கு தெரியும், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் எங்கள் பஹ்ரைனில் வந்ததுலேருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சபைக்கெல்லாம் நான் ஒழுங்காக போவேன், எனக்கு இயேசுன்னா ரொம்ப பிடிக்கும், நான் இயேசுக்காக வாழ்ந்ததுனால நான் என்ன பண்ணேன், எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு, இப்படி எல்லாம் ரொம்ப தனிப்பட்ட விதத்தை குறித்து உயர்த்தி பேசினேன். நல்லது, நன்றாய், நல்லது தான். இப்போ நான் எல்லாமே நினச்சிட்டு
இப்படியாக என்னுடைய மனதில் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி அப்படின்னா, இத்தனை வருஷம் நீங்கள் சபைக்கு போகிறீங்க, 20 வருஷத்துக்கு மேலே 25 வருஷத்துக்கு மேலே நான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறேன், எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக உங்கள் கேம்பில் இருந்து கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே சொல்லலை. இல்லை, நான் கூப்பிட்டுருக்கிறேன், வந்ததில்லை, வரமாட்டாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது, அது இதுன்னு சொல்லி பல ரீசனை சொன்னார். அப்போது இன்றைக்கி அநேகருடைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அநேக சபைகள் இன்னைக்கு முடமாகி இருக்கிறது. அநேக சபைகள் இன்னைக்கு மலட்டுத்தன்மையில் இருக்கிறது. இருக்கிற ஜனங்களை வைத்தே அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை குறித்து காலம் பூரா பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த சபையில் வளர்ச்சி கிடையாது, ஆத்துமாக்கள் ரட்சிப்பும் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அநேக சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது அல்ல. இன்னைக்கு அநேகரை மாம்சத்தில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அவர்கள் மாம்சத்தில் பேசுகிறதுனால தான் ஆவியானவர் இன்னைக்கு சபைகளுக்குள் பேசாமல் இருக்கிறத நம்ம பார்க்கும்போது நம்முடைய இருதயம் துக்கப்படணும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த சபை ஊழியக்காரை நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. உங்க மூலமாய் சபைக்கு நீங்க ஒரு ஊழியக்காரலா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், சுவிசேஷகனாய் இருக்கலாம், மேய்ப்பனா இருக்கலாம். உங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறாரா, இல்லை உங்களுக்குள்ளிருந்து உங்களுடைய மனசுல இருக்கிறது தான் நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீர்களா, இல்லை தேவன் பேசுகிறாரா என்பதை நீங்கள் இன்றைக்கு அறிந்தால் நலமா இருக்கும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசினால் அந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. அந்த ஜனங்கள் கர்த்தருக்காய் எழும்புவார்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் சும்மா இருக்க முடியாது. அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காய் நடத்துவார்கள். ஆத்துமாக்களை குறித்த ஒரு பெரிய பாரம் அவர்களை தாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் ஆவியானவர் மூலமாய் சபைகளுக்கு பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்போ காது என்று சொல்லும் போது, இன்னைக்கு எனக்கு காது 2 காது இருக்குது. நீங்க இதை கேட்கிறவங்களுக்கும் கட்டாயம் காது இருக்கும். அன்னைக்கும் சபையில் இருக்கிறவங்க காது இல்லாதவங்க இல்லை, அநேகருக்கு காது இருந்தது தான். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் காமனா சொல்றார், காதுள்ளவன் கேளுப்பா அப்படின்னு சொன்னார். அப்படி என்று சொன்னால் காத்துல 2 விதமான காது இருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு காது, பூமிக்குரிய ஒரு காது. மாம்சத்தின் காது, ஆவிக்குரிய காது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களை குறித்து குறை சொல்றதுக்கு நம்ம போன்ல எல்லாம் பேசி அவனை பத்தி இவனை பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம். உலகத்தை குறித்து பேசுறோம். உலகத்தின் அசுத்தங்களை நம்ம அநேக நேரங்கள் பேசுறோம். வீடியோக்கள் மூலமா ஆடியோவில் கேட்குறோம், வீடியோவில் கேட்குறோம், அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை எவ்வளவு நேரம் நீங்களும் நானும் கேட்கறதுக்கு விரும்புகிறோமா? ஒரு 24 மணி நேரத்தில் நீங்கள் மொபைல் ஒரு 2 மணி நேரம், நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே 2 மணி நேரம் ஆவரேஜாக பார்க்குறாங்க. மொபைல் இல்லை டிவி பார்க்குறாங்க, இல்லைன்னா பாட்டு கேட்குறாங்க. அதில் அதிகமான நேரத்தை நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறாரு. காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி என்று சொன்ன நம்முடைய காதுகளை ஆவிக்குரிய காதுகளாய் மாற வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையினுள்ள வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. உங்க காது, ஏன் காது எப்படி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிறாரு. நீங்க எதை பார்க்கறதுக்கல்ல, எதை கேட்கறதுக்கு விரும்புறீங்க? மற்றவர்களை குறித்து குறை சொல்றதுக்கோ பெருமை பேசுற காரியங்களை கேட்பதற்காக உங்க காதை பயன்படுத்துகிறீர்களா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக உங்க காதை நீங்க பயன்படுத்துகிறீர்களா? இன்றைக்கு யோசித்து பாருங்க. ஒருவேளை உலகத்தை குறித்து அதிகமாய் கேட்கணும், அசுத்தங்களை கேட்கணும்னு சொல்லி உங்க காதுகள் அப்படிப்பட்ட உலக காதுகளாய், மாம்ச காதுகளாய் இருக்குமானால் இன்னைக்கு காதை என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிற காதா என் காதை மாற்றுங்க, என்னுடைய காதை உங்க சத்தத்தை கேட்கிற காதாய் மாற்றும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும் போது இன்றிலிருந்து கர்த்தர் பேசுறதை நீங்க கேட்க முடியுங்க. காதுல ஆடிபிள் வாய்ஸா பேசுவார். பரலோகத்திலிருந்து சத்தம் தொனித்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல படித்த இனி வரக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா ஆவிக்குரிய காதுகள் எவ்வளவு திறக்கிறதோ, ஆவிக்குரிய காதுகள் திறக்க பரலோகத்திலிருந்து சத்தங்களை கேட்பீர்கள். மனிதனிடத்திலிருந்து அந்த சத்தம் வந்தா கூட ஆவிக்குரிய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். உலக சத்தம் அல்ல, மாம்ச சத்தம் அல்ல, ஆவிக்குரிய சத்தத்தை கேட்கிறவளா மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி அடியனோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து பிரியாய் சொல்கிறது, கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ 3வது பகுதி என்ன சொல்லுது? ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்போ ஜெயம் கொண்டா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியுமா, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் போக முடியும், பரதேசிக்கு போக முடியும். பரதேசில என்ன இருக்குதா, பரதேசியின் மத்தியில் இருக்கிற
ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்களும் நானும் சாப்பிட முடியும். இதில் பயங்கரமான ரகசியமான ஆழங்கள் இருக்கிறது. ஆனாலும் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேன். ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? பரதேசியில் இருக்கிறதான ஜீவ விருட்சம் பாருங்க. ஆதியாகமத்துல நீங்க பார்க்க முடியும். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் அவர்களை படைத்து ஆண்டவர் அங்க பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஏதேனை கொடுத்து அவர்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தையும், அது மாத்திரமல்ல ஜீவ விருட்சத்தை கர்த்தர் அந்த ஏதேனில் வைத்தார். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. வியாதி இல்லை, வேதனை இல்லை, கஷ்டப்பட்டு வேலை செய்வானா. இன்னைக்கு பணம் சம்பாதிச்சு பேங்கில் டெபாசிட் பண்ணுறோமே, அதெல்லாம் செய்ய தேவையில்ல. கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டாம். ஆண்டவரோடு கூட உட்கார்ந்தா போதும். இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து உங்களை என்னை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் ஏதேனில் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆனால் மனிதன் தவறி போனதுனால ஜீவ விருட்சத்தையும் இழந்தான், ஏதேனையும் இழந்து, தேவ சமூகத்தையும் இழந்து, அந்த ஒரு பெரிய மகிமை இழந்தவனாய் வேர்வை சிந்தி வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கண்ணீர் விட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ திட்டம் அல்லங்க. தேவ திட்டம் இது அல்ல. தேவத்திட்டம் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தரணும்னு சொல்லி ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்தார். ஆனால் அவர்கள் தவற விட்டபடினால மறுபடியும் புதிய ஆதாமாகிய பழைய ஏதாம் தவறி விட்டார். பழைய ஆதாம் ஜெயம் கொள்ளாதபடிக்கு, ஜெயம் பெறாதபடிக்கு விழுந்து போனது நிமித்தமாக புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி அவர் ஜெயம் கொள்ள வைத்து, அவர் ஜெயம் எடுத்து அவர் என்ன செய்தார்? உங்களுக்கும் எனக்கும் மறுபடியுமாக அங்க அந்த ஏதேனில் இழந்த ஜீவ விருட்சத்தை இப்பொழுது எங்க வைத்திருக்கிறார் தெரியுமா? பரதேசி என்கிறதான பாரடைஸ்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதேனில் இழந்தோம், ஆனால் மறுபடியுமாக பரதேசியில் அதை பெற்றுக் கொள்ளும்படிக்காக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்குள் வைத்திருக்கிறார். எதற்காக? ஜெயம் பெறும்படிக்காக. எதிலிருந்து ஜெயம் பெற வேண்டும்? முதலாவது சாத்தானிடத்திலிருந்து ஜெயம். சாத்தான் எப்படியாவது உங்களை அழிக்கணும், உங்களை ஒன்றுமில்லாமல் நம்மை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிறான். அதனால தான் சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவன் திருடும்படிக்காக, நம்முடைய ஆத்துமாவை திருடும்படிக்காக, நம்முடைய ஆத்துமாவை அழிக்கும்படிக்காக, நம்முடைய ஆத்துமாவை கொலை செய்யும்படிக்காக அவன் போராடிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ஜெயத்தை தந்து விட்டார். அவரை விசுவாசிக்கும் போது சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயம் கொண்டவர்களாக வரப்போகிற அந்த பரதேசில உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு நித்தியமாய் வாழக்கூடிய நித்திய ஜீவனை தரும்படிக்காக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழுவோம். நித்திய ஜீவனை குறித்த ஏக்கம் பெருகட்டும், பரதேசியை குறித்த ஏக்கம் பெருகட்டும். நித்தியமான வாழ வேண்டும். இழந்த ஏதேனின் அனுபவத்தை காட்டிலும் மேன்மையான அனுபவமாகிய பரதேசியின் அனுபவத்தை பெற்று கொண்டே ஆக வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு வாழுவோம். உங்களுக்காக ஜீவ விருட்சம் காத்து கொண்டிருக்கிறது. ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை நீ பேச நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். நாளுக்கு நாள் உடைய வருகை குறித்த ஏக்கம் பெருகட்டும். பெரிய காரணம் செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.